Hello friends, welcome to Kongu Nila Soru. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி 5 types of variety rice தாங்க. கருவேப்பிலை சாதம், கொத்தமல்லி சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், மாங்காய் சாதம். 5 வெரைட்டியா சிம்பிளா எப்படி செய்யறது அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோல 5 types of பொரியல் போட்டிருந்தேன், 5 types of குழம்பு போட்டிருந்தேன். உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுத்தீங்க. இந்த வீடியோக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கொத்தமல்லி சாதம் செய்கிறதுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு அரை கட்டு கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை அப்படியே கழுவிட்டுள்ளதை மிக்ஸி ஜாருக்கு போட்டுடுறோம். நல்லா கலர்ஃபுல்லாக அப்படியே இருக்கும். உங்களுக்கு ஊற வச்ச புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு வச்சுருந்தோம்னா நல்லா சிக்காமல் அரைச்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அந்த புளி தண்ணியே கொஞ்சம் விட்டுட்டோம்னாக்கா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேண்டியதான். இப்போ நல்லா கடாய் வச்சாச்சுங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை அப்படியே போட்டுக்கிறோம். ஜார்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டுக்கிறோம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிடணுங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் புளியெல்லாம் பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால அந்த பச்சை வாசம் போகிற வரை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டோம்னா தண்ணியெல்லாம் வற்றிடும். அந்த எண்ணெய் லீக் ஆகி வரும். பக்கத்தில் ஒரு சின்ன தாளிப்பு தாங்க. நல்லெண்ணெய் தாளிச்சிட்டோம்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கடுகு வெடிச்சிட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 2 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, நட்ஸ் ஐட்டம்லாம் நம்ம போடுற அளவுக்கு தாங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்துட்டே இருக்குது. வேர்க்கடலை நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நட்ஸ் எல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு போட்டுக்க வேண்டாம். லைட்டாக ஒரு பிஞ்சு அப்படியே கிள்ளி போட்டுக்கிட்டால் போதும். மஞ்சத்தூள் நிறைய போட்டுறக்கூடாது, அதோட கலர் அப்படியே இருக்காது உங்களுக்கு. கருவேப்பிலை போட்டு 2 பெரட்டை அப்படியே பெரட்டி விட வேண்டியதுதான். அவ்வளோதான். எடுத்து கொட்டிக்க வேண்டியதுதான். அப்படியே 2 தடவை கிளறி விட்டுட்டு உப்பெல்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை போட்டுக்கிறோம். சாதம் நல்லா பொலன்னு இருக்கணுங்க. கிளறின சாதத்துக்கு நல்ல டேஸ்டியான கொத்தமல்லி சாதம் நமக்கு ரெடி ஆகிட்டு, அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கும் பாருங்கள். கலராக நிறைய மஞ்சத்தூள் போட்டுறக்கூடாது. அந்த க்ரீன் கலர் அப்படியே செட் ஆயிரும். நம்மளோட கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு கடாயை எடுத்து வச்சாச்சு. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு வெடிக்கட்டுங்க. வெயிட் பண்ணலாம். கடுகு, காஞ்ச மிளகாய் நல்லா 2 பெரட்டிக்கிட்டோம்னா நல்லா செவந்து வந்துடும். கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, அந்த எண்ணெய் இருக்க இடமா இது கொஞ்சம் ஏந்தலாக இருக்கிறனால அந்த சைடில் போடுறேங்க. வறுத்த வேர்க்கடலைங்கிறனால இந்த ஸ்டேஜில் போடுறேன். மாங்காய் கொஞ்சம் செம்பழமாக எடுத்து போடுறேன். பழமும் இல்லாமல் காயும் இல்லாமல். ஒட்டு மாங்காய், கோமாங்காவாக இருந்ததுன்னா உங்களுக்கு காயாகவே போட்டுக்கலாம். இது புளிப்பு ஜாஸ்திங்கிறதுனால இப்படி போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் லாஸ்ட்டாக போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒரு பெரட்டி விட்றோம். லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் போட்டால் அந்த கலர் நமக்கு அப்படியே கிடைக்கும். அந்த சதைங்கிறனால சீக்கிரத்துலேயே குக் ஆயிரும். 2 நிமிஷத்துலேயே வதக்கி விட்டுடலாம். இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு லேசாக போட்டுக்கலாம். இப்போ அப்படியே 2 பெரட்டி விட்டுக்கலாம். அந்த கலர் நமக்கு அப்படியே இருக்குது பாருங்கள். எல்லோ கலர் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். 2 நிமிஷமே போதுங்க. இப்போ தேவையான அளவு சாதத்தை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். வடித்து வச்ச சாதத்தை எடுத்து போட்டுட்டு அப்படியே இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேங்க ஸ்டவ்வை. இது கிளற டைம் தான் நமக்கு. அப்படியே பெரட்டி விட்டுக்க வேண்டியதாக. 2 பெரட்டி விட்டு அந்த எல்லோ கலர் நமக்கு அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பை நம்ம போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. நம்மளுடைய மாங்காய் சாதம் புளிப்பு இல்லாமல் நமக்கு ரெடி ஆகிட்டு கொத்தமல்லியை தூவி இறக்கிற வேண்டிதான். நம்மளுடைய மாங்காய் சாதம் ரெடி ஆகிட்டு கலர்ஃபுல்லாக ஈஸியாக இருக்குங்க. மாங்காய் சீசனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் சாதம் செய்கிறதுக்கு கடாயை எடுத்து வச்சுட்டோங்க. 2-3 ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் அப்படியே ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு
நல்லா செவர வதங்கினா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இஞ்சி போடுறதா இருந்தாலும் இஞ்சி, பச்சை மிளகாய் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. நான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். கருகாமல் கொண்டு வந்துடுங்க. வேர்க்கடலை போட்டுக்கலாங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு. கருவேப்பிலை, இந்த லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டிங்கன்னா நமக்கு அந்த க்ரீனிஷ் கலர் அப்படியே இருக்கும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ வடித்து வச்சுருந்த சாதத்தை போட்டுக்கிறோம். சாதம் நல்லா பொலன்னு இருக்கணும் வெரைட்டி ரைஸுக்கு. அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நமக்கு. நான் ஆஃப் பண்ணிட்டேங்க, கிளறிட்டு தான் இருக்கிறேன். இப்போது நல்லா கிளறிட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பை இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். உப்பு நம்ம லாஸ்ட்டாக போட்டுட்டோம்னாக்கா நல்லா எடுத்து கொடுக்கும். உப்பு போட்டுட்டோங்க. இந்த சமயத்துக்கு நம்ம லெமனு ஒரு 2 லெமன் தனியாக புழிஞ்சு ஊற்றுறோம். கடைசியாக ஃபஸ்ட்டே தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம தாளித்து ஊற்றணும் அப்படின்னாக்கா அந்த ஃப்ளேவர் வராது. இந்த மாதிரி செஞ்சோம்னா அந்த நட்ஸ் எல்லாம் நல்லா மொறுன்னு இருக்கும் நமக்கு வாயில் கடிபடுறப்போ. நல்லா கிளறி விட்டு அந்த ஃப்ளேவர் நமக்கு புளிப்பு கரெக்டாக செட் ஆகிருக்கும். இப்போ கொத்தமல்லியை தூவி நம்ம இறக்கிக்கலாங்க. நம்மளுடைய லெமன் சாதம், ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுட்டோம். நம்மளுடைய லெமன் சாதம் ரெடி ஆகிட்டுங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தக்காளி சாதம் செய்கிறதுக்கு கடாயை எடுத்து வச்சுட்டோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டுங்க. கொஞ்சம் சோம்பு உங்களுக்கு ஃப்ளேவராக இருக்குன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பூண்டு ஒரு 50 கிராம் தட்டுன மாதிரி போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். முழுசாக போட வேண்டியதில்லை. தட்டுனா நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. தீஞ்சு போகாமல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தேவையான அளவு காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு நல்லா கருகாமல் செவர வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கி வந்துட்டே இருக்குங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி ஒரு 1/4 கிலோ நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டுக்கேன். நாட்டு பழமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஆப்பிள் தக்காளி தாங்க கிடச்சிது. அதனால் ரொம்ப பொடியாக கட் பண்ணிட்டோம்னா சீக்கிரமாக நமக்கு வெந்து தொக்காட்ட வந்துடும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கி கொடுத்துரும், தொக்காட்டம் வந்துடும். தண்ணி சத்து உரிகிற வரைக்கும் அப்படியே வதக்கி விட்டுக்கலாங்க. சிம்லையே வச்சுக்கலாம். இதுலேயும் நல்லா எல்லாம் வதங்கி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாங்க. நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் இடையில இருக்கிறத. சாதத்தை இப்போ நம்ம போட்டுக்கலாம். வடித்த சாதத்தை உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்மளுடைய தக்காளி சாதம் அப்படியே 2 பெரட்டி விட்டுட்டு கலர் நல்ல எல்லோ கலராக இருக்குது பாருங்கள். தேவையான அளவு உப்பு போட்டு கிளறிட்டோங்க. நம்ம தக்காளி சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடிங்க. கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு நல்லா கழுவி சுத்தம் பண்ண கருவேப்பிலையை ஒரு 2 கைப்பிடி அளவு பச்சை கருவேப்பிலையவே எடுத்து வச்சுக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கருவேப்பிலை சாதத்துக்கு காஞ்ச மிளகாய் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். காரத்துக்கு தகுந்தது நான் 2 போட்டிருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சதை போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு. இதை அப்படியே புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றி அப்படியே அரைச்சிக்கலாங்க. இதை அப்படியே தாளிச்சிட்டா தொகையல். இதை அப்படியே சாதமாக எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 2 சின்ன துண்டு பெருங்காயத்தை போட்டு பொரிச்சு விட்டுக்கலாம். தூள் இருந்தால் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சதை அப்படியே மிக்ஸி ஜார்லேருந்து ஊற்றி பச்சை வாசம் போகிற வரைக்கும் அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நல்லா கிண்டி விட்டுட்டு கலர் மாறாமல் கொண்டு வந்துடணும். சிம்லையே வச்சுட்டு தீயை விடாமல் அப்படியே வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும்.
ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இங்கே எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. எண்ணெய் சட்டியை வச்சாச்சு. நல்லெண்ணெயை ஊற்றினோம்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நமக்கு கலர்ன சாதத்துக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, நட்ஸ் ஐட்டம் எல்லாமே நம்மளோட டேஸ்ட்டு தாங்க. இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். வேர்க்கடலை நான் வறுத்த வேர்க்கடலை போடுறதுனால இந்த ஸ்டேஜில் போடுறேன். இல்லைன்னா முன்னாடியே போட்டு வறுத்து விட்டுக்கலாம். கருகாமல் நல்லா செவர சிம்மிலையே வச்சுட்டு கருவேப்பிலை லாஸ்ட்டாக போட்டுட்டு இந்த தாளிப்பை அப்படியே அதில் மாற்றி கொட்டிட்டு இப்போ உப்பு செக் பண்ணுறதெல்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். நம்ம அரைக்கிறப்பவே கொஞ்சம் போட்டிருந்தோம், பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். நம்ம இப்போ வடித்து வச்சுருக்க சாதத்தை பொலப்பலன்னு உதிரியான சாதத்தை போட்டு கிளறிட்டோம்னா நம்மளுடைய கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிருங்க. இந்த நட்ஸ் ஐட்டம்லாம் லாஸ்ட்டாக நம்ம தாளித்து கொட்டினா தான் சாப்பிட்றப்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளுடைய கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.